பிஸியாக இருக்கிறேன், உடைய மன்றாட்டுக்கு உடனே பதில் சொல்ல முடியாது. ஆக அவர் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோனோ அவர் உனக்காக பரிந்து பேசுவார், அப்போ தருவேன் அப்படின்னு சொல்லலைங்க. நீ எப்போ கேட்பான்னு நம்ம ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்துக்கு சென்று 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சார், அப்படிதானே? அவர் எப்படி ஜெபிச்சிருப்பாரு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஜெபிச்சிருப்பாரு, அப்படிதானே? மோசே 40 நாட்கள் சீனாய் மலையில போய் உட்கார்ந்துருந்தார். அவர் எப்படி ஜெபிச்சிருப்பாரு? ஏதாவது புத்தகங்கள், பாட்டு புத்தகம் அது இதெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாரா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவர் ஜெபிச்சிருப்பார். நம்முடைய முன்னோர்கள்லாம் இப்படி ஜெபிச்சிருக்கிறாங்கனாக்கும், ஏன் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி ஜெபிச்சிருக்கிறார்னாக்கும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியிலும் உண்மையிலும் நிறைந்து ஜெபிச்சிருக்கிறார்னாக்கும், நம்மளும் அப்படி தான் ஜெபிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு.